வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான தகவல் தான். என்னென்னா, நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட் அப்படின்றது. பட் கட் ஆஃப் மார்க்கில் நிறைய பேர் நிறைய சந்தேகம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன மார்க்குக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சேனலுக்கு கீழே வந்த ஒரு சில கமெண்ட், அதாவது திண்டுக்கல் 95 நாட் செலக்டட், அதாவது 95 மதிப்பெண்கள் எடுத்து நாட் செலக்டட் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ 91 எம்ஹெச்சி வாட்ச்மேன் லிஸ்ட்டு வரலை, கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 91 எடுத்தும் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ எம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வாட்ச்மேன் மசால்ஜி 53 மார்க், ஐ ஆம் செலக்டட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ வேரியேஷன்? 95 எடுத்து கிடைக்கல, 53 எடுத்து கிடச்சிருக்கு. இதுக்கு அப்போ கட் ஆஃப் மார்க் என்ன இப்படின்ற 1000 கேள்விகள் அப்படின்றது உங்கள் மனநிலையில் இருக்கும். இதே மாதிரி இது ஒருத்தர் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1-2 மார்க் தான். இதில் என்னென்னா, நமக்கு முதல்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் ரிசர்வேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மாதிரி வேரியேஷன் அப்படின்றது இருக்கும். அது ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக அந்த 95 எடுத்தது அவருக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவரோட டிஸ்ட்ரிக்டில் அவரோட கம்யூனிட்டிக்கு அவர் அப்ளை பண்ணன போஸ்டிங்க்கு ஜாபே இல்லாமல் இருக்கலாம், வேக்கன்சியை ஒதுக்காமல் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது அவர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பார். இப்போ எக்ஸாம்பிளாக ஓஏ அலுவலக உதவியாளருக்கு அவர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காரு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அலுவலக உதவியாளருக்கு அவர் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கார். பட் அந்த கம்யூனிட்டியில் எந்த வேக்கண்ட்டுமே இல்லை. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிசி அப்படின்னா பிசியில் பர்டிகுலராக உமனுக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. அவர் மென் அப்படிங்கிறப்போ அந்த உமன் கேட்டகரியில் அந்த ஒரு ஆண் உள்ளே போட்டி போட முடியாது. அந்த காரணத்தினால அந்த மாதிரி நீங்கள் மேபி உங்களுக்கு இப்போ நிறைய பேர் சேம் இதே கேட்டகரியில், அவர் ஒருத்தரை மட்டும் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் ரேரான ஆப்ஷன் தான். ஏன் இப்படி கிடைக்காமையே போயிடுமா, நமக்கு சுத்தமாக அதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னா, அதில் ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜென்ரலில் யார் வேணால் போகலாம். இந்த 95 எடுத்த நபரும் உள்ளே போயிருக்கலாம். பட் ஜென்ரலில் இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு 5 பேரை கூப்பிட்றாங்க, இல்லை 3 பேரை கூப்பிட்றாங்க. அப்படிங்கிறப்போ 95க்கு மேலேயே 96, 97, 98லேயே ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போதுமான ஆள் அந்த 96, 7, 8லேயே முடிஞ்சிருது. ஸோ 5 பேர் அப்படின்னாலும் அதில் ஒரு 2 மார்க்லேயே ஒரே மார்க்கில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. 96ல் ஒரு 3 பேர், 97ல் ஒரு 4 பேர். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தேவையான நபர்கள் அந்த 96க்கு மேலேயே முடிஞ்சுது. அப்போ 95க்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் மேபி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 95க்கு கிடைக்காது. கொஞ்சம் ஷாக்கிங்கான மூமெண்ட் தான். மேபி உங்களுக்கு நான் ஒரு 80+ எடுத்திருக்கேன், 89 எடுத்திருக்கேன், ஒரு 91 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா, மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்கிங்க. அதில் உமனுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிசபிள்டு கேட்டகிரிக்கோ, அல்லது இப்போ பிசின்னு இருக்குது, கீழே பிசிஎம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை கவனிக்காமல் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹை மார்க் வாங்கி கிடைக்கல அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை ஒரு முறை நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த லோ மார்க் ஒரு 53 எடுத்து கிடச்சிது, 58 எடுத்து கிடச்சிது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் 72 எடுத்து கிடச்சிச்சு, எனக்கு லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு, கிடைக்கிது மீன்ஸ் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எதனால் பாசிபிள் அப்படின்னா, மேபி கொஞ்சம்
அவங்களோட அந்த ரிசர்வேஷன் தமிழக அரசும் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி எல்லாருமே சேம் தமிழகத்தில் ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பர்டிகுலராக இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரியில் மார்க் எப்போவுமே வழக்கமாக குறைவாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மேபி போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை, அந்த இடத்துல போட்டியே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு 5 பேர் தேவை. அந்த 5 பேர் 53 மார்க் எடுத்தவங்க தான் இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கு 56, ரெண்டாவது மார்க்கு 55, ரெண்டாவது அடுத்த மார்க்கு 54, 53, 52 அப்படின்னு வருதுன்னா 52 எடுத்தவங்க வரைக்குமே கிடைக்கும். அவங்களுக்கு முதல் 5 நபர்கள் தேவை. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளாக ஒரு எஸ்டி கேண்டிடேட் 5 பேரை கூப்பிடணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, இல்லை 10 பேர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 5 பேரை கூப்பிடணும் அப்படிங்கிறப்போ அந்த முதல் 5 நபர்கள் அது என்ன மார்க்காக வேணா இருக்கலாம், ஏன் 40 மார்க்காக கூட இருக்கலாம், இல்லை 91, 92, 93, 94, 95 அப்படின்னா 5 நபர்களாக கூட இருக்கலாம். அப்போ 89 எடுத்தவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இன்னொரு சான்சஸ் 30 எடுத்தவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே ஒரு இதுதான். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கும் வேரியேஷன் ஆகும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ தான் அப்படின்றத சொல்ல முடியாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேரியேஷன் ஆகும். ஸோ இது எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலயமா ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்குற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு இவ்வளோ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கிங்க, பிசியில் இந்த மார்க்குக்கு மேலே இருக்கவங்க வரலாம் உள்ளே, அடுத்து எம்பிசினா இதுக்கு மேலே இருக்கவங்க உள்ளே வரலாம், அடுத்து எஸ்சி எஸ்டின்னு இந்த மாதிரி கட் ஆஃபாக கொடுத்து இவ்வளோ தான் மார்க் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பட் டைரெக்டாக வந்து செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படிங்கிறப்போ அந்த லிஸ்ட்டில் யார் என்ன மார்க் வாங்கியிருக்கா, அவங்க உண்மையிலேயே செலக்ட் ஆகியிருக்காங்களா, உண்மையிலேயே அவங்க மார்க் தானா, அவங்க நம்மளை விட கம்மியான மார்க்கா, அவங்க என்ன கம்யூனிட்டியில் வருவாங்க, என்ன கேட்டகிரியில் வருவாங்க, என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு தகவலும் தெரியல. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ குழப்பம் அப்படின்றது இருக்குது. ஸோ மேபி இன் ஃப்யூச்சரில் இன்னும் வந்து கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும். ஏன்னா கட் ஆஃப் கொடுத்தா தான் அதில் ஓரளவுக்காவது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் வந்து ஒரு ஊர்ஜிதமாக பண்ண முடியும். இல்லைன்னா அதில் வந்துட்டு வெறும் ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் பேர், அவங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்க எவ்வளோ தான் மார்க் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, நம்மளோட கம்மி மார்க்கா அதிகமாக இருக்கா, எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அப்படின்றது இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதில் இருக்குது. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தீர்க்கிற விதமாக அவங்க கட் ஆஃப் மார்க் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகிடும். இப்போ ஒரு 95 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, 96ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அப்போ 95 எடுத்தும் நமக்கு கிடைக்கல, கட் ஆஃப் மார்க் இது தான், அப்போ அதில் 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம், அதனால தான் அவங்க 96ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்படி லிஸ்ட்டாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு யார் அப்படி செலக்ட் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளுக்கு பதிலாக இப்போ நம்மளோட காம்படிட்டட் யார் நமக்கு பதிலாக அங்கே செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன கெஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஜோன் வைஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு 4, 6 ஜோன் 8 ஜோன் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஜோனில் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு வரும்போது அவங்க யார், என்ன போஸ்டிங், என்ன கம்யூனிட்டி, எந்த ஒரு தகவலும் தெரியாமல் சும்மா நீங்கள் வெறுமனையாக அதை வந்து லிஸ்ட்டில் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ இந்த மாதிரி அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து கிடைக்காம இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி அப்படி கிடைக்காம இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது குறைவான மதிப்பெண்கள் எடுத்து கிடச்சிருக்கு அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். அல்லது நீங்களே வந்துட்டு குறைவான மதிப்பெண்கள் வாங்கி, அதாவது மதிப்பெண்கள் குறைவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ரிசர்வேஷன் படி அந்த மார்க் இருந்தால் போதும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வாங்கினாலும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய தகவல்கள் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் இதில் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ
ஸோ யாருக்கு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுறது இது அப்படின்றது தெரியாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறது மூலிமா ஓகே இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற தகவலை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் கம்யூனிட்டி பேஸஸில் சொல்லிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் அப்படின்னு பிரிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கம்யூனிட்டி பேஸஸில் தான் வரும். ஸோ அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் எந்த வேலையாக இருந்தாலும் இதுன்னு கிடையாது, கவர்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளுக்குமே அனைத்து ஜாபுக்குமே ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. அது கம்பல்சரி எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் பகிரணும் அப்படின்னு இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.